ஆளவந்தார்னு ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களில் ஒருவர். அவருக்கு சிஷ்யர் தெய்வாரி ஆண்டான்னு பேரு. இந்த ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்ய கோடிகளை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போனோம்னா தெய்வாரி ஆண்டான பார்த்துப்போன்னு சொல்லிட்டு போயிட்டார். தெய்வாரி ஆண்டானால தாழ முடியல ஆச்சாரியனுடைய பிரிவை. அவர் அப்படியே சோர்ந்து போனோம்னா அவர் ஒரு நாற்காலியில உட்காத்தி வச்சு கூட்டுன்னு போன உடனே ஆளவந்தார் கிட்ட சொன்னா, வந்துட்டார், உங்களை பிரிஞ்சு இப்படி இருக்காருன்னு. அப்ப ஆளவந்தார் கேட்டாரா, ஏண்டாப்பா பரதன் ராமரை விட்டு 14 வருஷம் காட்டுல பிரிஞ்சு இருந்தார், என்னை விட்டு உன்னால கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்க முடியாதோ, சரி எழுந்துக்கோ. அவரால் எழுந்துக்கவே முடியல, டயர்டா உட்கார்ந்துருக்காரு, அப்படி உடம்பெல்லாம் சோர்ந்து போயிட்டு, நான் ஸ்வதந்திரன்னு சொன்னாதான் நீ ஒத்துப்பியோ அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ உடனே அவர் சொன்னாராம், சரி உன்னால எழுந்துக்க முடியல, இங்க இந்த திகதேசத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை நினைச்சுன்னு எழுந்துக்கோ. அப்ப தெய்வாரி ஆண்டான் முடியாத நிலைமையில சொன்னாராம், எனக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இல்லை, நீர்தான் அனந்த பத்மநாப சுவாமி, என்னுடைய ஆச்சாரியன்தான் அத்தனையும்னு சொன்னாராம். அதனால அதை நினைத்து சொன்னாலாம் பெண் பிள்ளை, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே